ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு, பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண்களுக்கு இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் திருமணம் ஆனவங்க இல்லை, திருமணம் ஆகி அவங்களுக்கு விவாகரத்தோ இல்லை கணவன் அல்லது மனைவியை இழந்தவங்க செகண்ட் மேரேஜுக்காக பார்த்துட்ருக்காங்களே, அவங்களுக்கான வரப்போகிற வரனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சரிங்களா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வரப்போகிற ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு ஏற்கனவே கசப்பான அனுபவம் மறைந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு உள்ள வரன் கிடைச்சி அது வாழ்க்கையை துணை நல்ல வாழ்க்கையை அமையறதுக்கான ஜாதக வரன் என்ன என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 4 ரூல் சொல்கிறேன். அந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்தால் கண்ணை மூடிட்டு பூச நட்சத்திரக்காரங்க 2ஆம் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் மேரேஜுக்கு மட்டும்தான், ஃபர்ஸ்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜுக்குலாம் கிடையாது. செகண்ட் மேரேஜ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அஃபிஷியலாக சொல்கிறேன், செகண்ட் மேரேஜுக்கு உண்டான ரூல்ஸ், சரிங்களா. நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வரப்போகிற வரனுடைய ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே சுக்கிரன் அல்லது ராகு இருப்பாங்க, இல்லைன்னா லக்னாதிபதி கூட சுக்கிரன் அல்லது ராகு கண்டிப்பாக இருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ரூல், ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கன்னி லக்னமாக இருப்பாங்க, இல்லை துலாம் லக்னமாக இருப்பாங்க, இல்லை வேற லக்னமாக இருந்தாங்கன்னா அந்த லக்னாதிபதி போயிட்டு கன்னி வீட்லேயோ இல்லை துலாம் வீட்லேயோ இருப்பாங்க. இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-6 தொடர்பு இல்லை 1-7 தொடர்பு. அதாவது லக்னாதிபதி 6ஆம் வீட்லேயோ இல்லை 6ஆம் அதிபதி லக்னத்திலேயோ இருக்கிறது, இல்லைனா லக்னாதிபதி 7ஆம் வீட்லையோ இல்லை 7ஆம் அதிபதி லக்னத்திலேயோ இருக்குதோ, இல்லைனா லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எல்லாம் காம்பினேஷன் சேர்ந்து வேற ஏதாவது வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம். இது 3வது நம்பர் ரூல். 4வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ராசி நட்சத்திரம், அதாவது சந்திரன் என்ற நட்சத்திரம், லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரணி, மகம், மூலம், உத்திரட்டாதி. ஓகேங்களா, பரணி, மகம், மூலம், உத்திரட்டாதி, இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கணும். இது ரூல் நம்பர் 4. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி, நாட் மூலம், மூலம் இல்லை, பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி, இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ராசி அதிபதி, அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரம், இல்லைனா லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், இல்லை லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி அமைப்பு கொண்டவங்க இருந்தாங்கன்னா மட்டும்தான் செகண்ட் மேரேஜ் பண்ண முடியும். அதுதான் நல்ல அமைப்பாக இருக்கும், சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.